ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திருவள்ளர திவ்யதேசத்தை அடுத்து 7வது திவ்யதேசம் திரு புள்ளம்பூதங்குடி என்கின்ற அற்புதமான திவ்யதேசம். பிள்ளப்பெருமாளையங்கார் இந்த திவ்யதேசத்தை குறித்து ஒரு பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்கின்றார். விரும்பினவை எய்தும் வினை அனைத்தும் தீரும் அரும் பரம வீடும் அடைவீர் பெரும் பொறிகொள் கள்ளம் பூதங்குடிகொள் காயமுடையீர் அடிகள் புள்ளம் பூதம் குடியிருப்போம். பெரும் பொறிகொள் பெரும் வலியதான பொறிகள் 5 கொண்டது. கள்ளம் பூதம் குடிகொள் கள்ளகுணம் வஞ்சன குணமும் பூதம்னு சொன்னா பஞ்சபூதங்கள் பொருந்த பெற்றதான எது? சரீரம். வலியதான 5 கொண்டது, வஞ்சன குணத்தை கொண்டது, பஞ்சபூதங்களை கொண்டது இந்த சரீரம். அதை உடையவர்களே ஜனங்களே, நீங்கள் அடிகள் புள்ளம்பூதம் குடியில் போம். நீங்கள் எங்கே செல்ல வேண்டும்னா இந்த 5 கள்ளம் பூதம் குடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரத்தை விட்டு நாம் பெற வேண்டியதை அடைய வேண்டும்னு சொன்னால் புள்ளம்பூதங்குடியிலே செல்ல வேண்டும். எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திரு புள்ளம்பூதங்குடி என்னும் ஸ்தலத்துக்கு போய் சேருங்கள். சேர்ந்த மாத்திரத்தில் விரும்பினவைகள் எய்தும், விரும்பினவகை எல்லாம் கைகூடும். அதுக்கும் மேலே வினை அனைத்தும் தீரும், உங்களுடைய எல்லா வினைகளும் தீர்ந்து போகும். அரும் பரம வீடும் அடைவீர், பெறுதற்க அரியதான சிறந்த முக்தியையும் முக்தி லோகத்தையும் சென்று சேர்வீர்கள். திருப்புள்ளம்பூதங்குடி என்னும் திருப்பதியை சேர்ந்த மாத்திரத்தில் அதனுடைய மகிமையாலே நீங்கள் இங்கே விரும்பின எல்லாவற்றையும் பெற்று வினை அனைத்தும் தீர்ந்து போய் நாம் பெற வேண்டிய மோட்சத்தையும் பெறுவீர்கள் என்று சொல்றார். நல்வினையும் பிறப்பிற்கு ஏது ஆதலால் அதனையும் சேர்த்து வினை அனைத்தும் தீரும் என்று இந்த இடத்துல சொல்றார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் அப்படின்னு பிரபலமான வாக்கியத்தில் சொல்றபடிக்கு கர்மவசத்திற்கு ஏற்ப வேறு பிறவி நாம் எடுக்காவிட்டாலும் உயிரை பந்தப்படுத்துவதிலே விலங்கு போலே புண்ணிய ஜென்மமும் பாப ஜென்மமும் சமமாக இருக்கு. அப்போ எல்லா கர்மங்களையும் முற்றும் ஒழித்து விட்டாலும் கூட மற்றைய விஷயங்களில் இன்பமானது பெரும் துன்பத்திற்கு இடமாக 7 பிறப்புகளிலும் புகாமல் அப்படி நாம் எதிர்பாராத வண்ணம் எம்பெருமானை விட்டு பிரிந்திருந்து துன்பப்பட வேண்டியதான பிறவி எல்லாம் எடுக்காமல் பேரின்பம்னு சொல்லும்படியான மீளா உலகம், பரமபதம், முக்தி, அதில் சேர்ந்து நாம் பயனடையலாம். அப்போ இந்த தேசத்தை சென்று சேர்ந்தாலே அந்த தேசமே நமக்கு கொடுத்து விடுகின்றது அப்படின்னு சொல்றார். காட்டுத்தீ முன்னே பஞ்சு பொதி போலே, விளக்கின் முன்னே இருள் போலே மிக சுலபமாக அதி சீக்கிரத்தில் ஒழிந்து விடும் நம்முடைய வினைகள் அனைத்தும். வினை அனைத்தும் தீரும். பிறப்பு அனாதியாய் வருதல் அப்படிங்கிறதுனால இந்த உடம்புகளால் அனுபவித்து ஒழிய பிறக்கக்கூடிய உடம்புகளாலே அனுபவிக்க கடவனான அத்தனையும், அதாவது பிராரப்தம், பிராரப்த கர்மான்னு சொல்கிறோமே, அப்படி அத்தனையுமே இனிவரும் உடம்புகள் எடுத்த உடம்பால் அனுபவிக்கப்பட்டது, இனிவரும் உடம்புகளால் அனுபவிக்கப்படப்போவது, இப்படி எல்லா விதமான கர்மங்களும் கழிந்து போகும். துஷ்ட மிருகங்களை அகப்படுத்தக்கூடிய பொறி, அதைத்தான் இங்கே எந்திரத்தை சொல்கிறது போல ஆத்மாவை இந்திரியங்கள் கட்டுப்படுத்துறதுங்கிறதுனால அதை பொறின்னு இங்கே காட்டுறார். முதல்ல எடுத்த உடனே பெரும் பொறிகொள் அப்படின்னு சொல்கிறாரே, மிக வலிதான 5 அப்போது ஒரு மிருகத்தை அகப்படுத்தக்கூடியதான ஒரு பொறி அப்படின்னு சொல்கிறது போல
துஷ்ட மிருகங்களை எல்லாம் அகப்படுத்துவதற்கான ஒரு யந்திரம் இந்த பொறி. அப்படி இங்கே ஆத்மாவை இந்த இந்திரியங்கள் அகப்படுத்துகின்றதுனால அதை பொறின்னு சொல்றார். அவைகளினுடைய வலிமையை பார்த்து இந்த இடத்துல பெரும் பொறி. நிலம், நீர், தீ, காற்று, வானம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களினால் ஆன இந்த உடம்பு அமைக்கப்பட்டிருந்ததுல பூதம் குடிகொள் காயம்னு சொல்லி மண்ணாய் நீர் எரிகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம் அப்படி சொல்றது போலே இது நிலையற்றதாயிருந்தும் நிலையுள்ளது போலே தோன்றி அஞ்ஞானத்தை விளைவிக்கக்கூடியது. அதனால இதற்கு கள்ளம் அப்படின்னு அடைமொழி எடுத்து சொல்றார். கள்ளம் பூதம் குடிகொள் காயம் அப்படின்னு எல்லா பற்றுக்களையும் நாம் விடும்படியாக செய்து பேரின்பமான முக்தியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு மிக அற்புதமா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சொல்றார். நீங்கள் விரும்பியவைகள் அனைத்தும் பெறக்கடவீர்னு. ஜடாயு என்ற புள்ளிற்கு பிரத்யக்ஷமாய் ராமன் மோட்சம் கொடுத்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால புள்ளம் பூதம் குடி என்று இந்த திவ்யதேசத்துக்கு ஒரு பொருள் உண்டுன்னு சொல்றார். வல்வில் ராமன் பெருமாள் பொற்றாமரையாள் ஹேமாப்ஜவல்லியோடு தனிக்கோயில் நாச்சியாராக பெருமானும் பிராட்டியும் சேவை சாதிக்கின்றார்கள் இந்த திவ்ய தேசத்துல. பறவை ஜடாயுவுக்கு பிரத்யக்ஷம். ராவணனிடத்துல நடந்த போரிலே ஜடாயு மகாராஜா அடிபட்டு மரணமடைந்தார். அவருக்கு வேண்டிய சரம சம்ஸ்காரங்களை எல்லாம் ராமன் எம்பெருமான் செய்து ஜடாயுவை மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அனுப்பி வைத்து பின்ன இந்த காட்சிகளை எல்லாம் இந்த திருத்தலத்திலே பக்தர்களுக்கு காட்டினார். அதுக்கு மேல இன்னொரு சரித்திரம். ஒருமுறை சோமுகன்கிற அரக்கன் பிரம்மாவினிடத்திலிருந்து வேதங்களை திருடி கொண்டு போக பகவான் இந்த க்ஷேத்திரத்திலே பிரம்மாவுக்கு மீண்டும் வேதங்களை உபதேசம் பண்ணார் அப்படின்னும் இந்த திவ்ய தேச சரித்திரம். திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம் 10 பாசுரங்களாலே இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த திவ்ய தேசத்து சிறப்புகள்னு பார்த்தா ஜடாயுவுக்கு முக்தி அருளின க்ஷேத்திரம். இந்த இடத்திலே அர்ச்சாவதார ராமனுக்கு 4 திருக்கைகளோடு எம்பெருமான் எழுந்தருளி இருக்க சீதையை பிரிந்த நிலைமை அப்படிங்கிறதுனால இங்கே சீதா பிராட்டி அருகிலே இல்லை. பூமி பிராட்டி தாயார் எழுந்தருளி இருக்கிறாள். ஆக திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே 10 பாசுரத்தில் ஒரு பாசுர விளக்கத்தோடு கள்ளக்குரலாய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து பொள்ளை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ளச்செருவில் கயல் உகள பழனக் கழனி அதனுள் போய் புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதம் குடிதானே. கள்ளக்குரல் வஞ்சனை மிகுந்த வாமனனாய் மாவலியை வஞ்சித்தான். மகாபலியை வஞ்சித்து உலகத்தை கைப்படுத்தினான். பொல்லாக்குரல் உருவாய் பொற்கையில் நீரேத்து எல்லா உலகும் அளந்து கொண்ட எம்பெருமான் என்று நாச்சியார் மங்களாசாசனம். அப்படி வஞ்சனை மிகுந்த வாமனனா வந்து மகாபலியை வஞ்சித்து உலகத்தை தன் வசப்படுத்தி கொண்டான், கைப்படுத்தி கொண்டான். பொள்ளை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதன். துளையோடு கூடின துதிக்கை, துதிக்கையில் துளை இருக்கு. அப்படி அந்த துதிக்கையை உடைய கஜேந்திரனுடைய போதகம், கஜேந்திரனுடைய துன்பம் தவிர்த்த புனிதன் தூய எம்பெருமான். அவன் நிலைத்து வாழக்கூடிய இடம் எது? பள்ளச்செருவில் கயல் உகழ பழனிக்கழனி, பழனக்கழனி. பள்ளம் மிகுந்த வயல்கள்லாம் மீன்கள் நன்னாக துள்ளி விளையாடுகின்றது. அதனுள் போய் புள்ளு பிள்ளைக்கு இறை தேடுகின்றது. தாய்ப்பறவைகள்லாம் அப்படி நீர் நிறைந்திருக்கக்கூடிய வயலிலே அலைந்து அவையவை பிள்ளைக்கு, புல்லு பிள்ளைக்கு, தங்களுடைய பறவை குஞ்சுகளுக்கு தகுந்த இரையை தேடுகின்றதாம். இறை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே. அப்படிப்பட்ட அற்புதமான காட்சி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் எது? இந்த திருப்புள்ளம்பூதம் குடிதானே என்று சொல்றார். ஆக பள்ளம் மிகுந்த வயல்கள்லாம் கயல் உகழ பழன கழனி, நீர் நிறைந்த வயல், அதனுள் போய் அதுக்குள்ளே போய் புல்லு பறவையானது பிள்ளைக்கு இறை தேடும், இரையை தேடுகின்றது. திருப்புள்ளம்பூதங்குடி என்கின்ற திருத்தலம்தானே.
என்ன அற்புதமாக இங்கே மங்களாசாசனம் செய்கின்றார் திருமங்கை ஆழ்வார். ஆக திருப்புள்ளம்பூதங்குடி என்ற திவ்ய தேசத்திற்கு செல்ல வேண்டும். சென்றால் விரும்பிய பொருட்களை நாம் அடையலாம், வினைகள் எல்லாம் நீங்கும், அரிதான பரமபதத்தை அந்த எம்பெருமானுடைய திருவருளாலே நாம் அடைந்து விடலாம் அப்படின்னு அற்புதமாக சுருக்கமாக ரத்ன சுருக்கமாக இங்கே திருமங்கையாழ்வாரும் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் பாசுரத்தில் காட்டி கொடுக்கிறார்கள். இந்த திவ்ய தேசத்தை நாம் சேவித்து கொண்டு அடுத்த திவ்ய தேசமான திருப்பேர் நகர் அடுத்த பதிவிலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.